ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைசஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் வந்துருச்சு, நம்ம சேனலில் ஷாப்பிங் விளாக் வரலன்னா எப்படி? இந்த மந்த் ஆடி ஆஃபர் ஷாப்பிங்க்கு நாங்கள் எந்த கடைக்கு போனோன்னா மாதவரத்தில் புதுசாக திறந்துருக்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் தான். இப்போ ரீசெண்டாக தான் இந்த இது திறந்துருக்காங்க. ஸோ ஒரு 1 month 2 month இருக்கும்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக. ஏன்னா நாங்கள் இப்போ 2-3 டைம் அந்த சைட் போகும்போது தான் அந்த கடையை பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் போகணுன்னு நினச்சேன். ஏன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க கடை எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு. ஸோ அது இப்போ போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆடி மாதம் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், புது கடை, ஸோ என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் இந்த விளாக். ஸோ உங்களுக்கும் மாதவரத்தில் புதுசாக வந்திருக்க ஜெயச்சந்திரன் தெரியும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்களும் போயிருந்தீங்கன்னா. ஸோ இப்போ இந்த ஜெயச்சந்திரனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இங்கேயுமே வெளியில் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போல்லாம் எந்த பிளேஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக ஃபுட்ஸ் வெளியில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்டால் தான் இருக்குது, பெருசாக ஃபுட் அவைலபிலிட்டி இல்லை. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு போனோடனே கீழ் ஃப்ளோரில் குர்த்தி தான் இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து இந்த விளாக் வந்து நான் 2 நாள் போனேன். ஒரு நாள் என் ஹஸ்பண்டோட போனேன், அதுக்கப்புறம் இன்னொரு நாள் எங்கள் அத்தையோட போனேன். எங்கள் அத்தையோட போகும்போது சாரீ ஷாப்பிங் பண்ணேன், என் ஹஸ்பண்டோட போகும்போது குர்த்தி ஷாப்பிங் பண்ணோம். ஸோ போனோடனே பார்த்தா நிறைய குர்த்தி போட்டிருந்தாங்க. 299, 199, 399 நிறைய ரேஞ்சஸில் போட்டிருந்தாங்க. குர்த்தி டாப்ஸ்லேருந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லலாம் எடுப்போல அந்த மாதிரி டாப்ஸும் இருந்தது. 499, 599க்கு செலக்டிவ் டிசைன்ஸ் வச்சுட்டு சைஸ் வந்து மோஸ்ட்டாக எம்லேருந்து 3XL, 4XL, 5XL வரைக்கும் வச்சுருக்காங்க. பட் இந்த SXS மட்டும் கிடைக்கல. நானும் பார்த்துட்டேன் எல்லா கடையிலையுமே மோஸ்ட்டாக இந்த மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ், போத்தீஸ், இவங்க எல்லாருமே எம்லேருந்து 3XL, 4XL, 5XL வரைக்கும் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த SXS சைஸில் இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரில, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே வச்சுருக்க மாட்டேங்கிறாங்க பெரும்பாலும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் நிறையா இருந்தது. ரேஞ்சஸ் வந்து எல்லா ரேஞ்சிலுமே இருந்தது. ஸோ நம்ம காஸ்ட்லி பார்த்தாலும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்ம அஃபோர்டபுளாக வீட்டுக்கு போடுற மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரினாலும் இருந்தது. ஸோ குர்த்தியில் ஆடி ஆஃபர்ஸ் வந்து எப்படி போட்டிருந்தாங்கன்னா 299க்கு 2 டாப்பு அப்படிலாம் கூட போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபார்மல் ஷர்ட்ஸ், வெஸ்டர்ன் டாப்ஸ் இதெல்லாம் இருந்தது. பட் அதிலலாம் பெருசாக எந்த ஆஃபர்ஸும் இல்லை. இந்த கேஷுவல் வியர்ஸ் மட்டும்தான் ஆஃபர்ஸில் இருந்தது. இது வந்து எல்லா ரேஞ்சஸ்லையுமே இந்த டாப்ஸ்லாம் வந்து நம்ம ஓரளவு நார்மல் ரேஞ்ச்லேயும் பார்க்கலாம், நல்லா காஸ்ட்லியாக பார்த்தாலும் ரெண்டுமே இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு இந்த பட்டியாலா பேண்ட் செட்டு, அந்த மாதிரி சுடிதார்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே வச்சுருந்தாங்க. நிறைய ஃபார்மில் செட்டு, தனித்தனியாக லாங் சுடி, அதுக்கப்புறம் ஃப்ராக் மாடல் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் ஆஃபர் குர்த்தி மாதிரி. இந்த லாங் சுடி வந்து 299 தான் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அதனால் கொஞ்சம் காட்டன் மாதிரி இருந்துச்சு. பட் பார்க்க லுக் வந்து சூப்பராக தான் இருந்தது. நான் வந்து சும்மா வீட்டில் கேஷுவல் வியருக்கு வந்து ஒரு 2-3 டாப் வாங்குறதுக்கு தான் போனேன். பெருசாக நிறைய ஷாப்பிங் பண்ணுற ஐடியா இல்லை. ஜஸ்ட்டு ஒரு சண்டே ஒரு 2 hours அவுட்டிங் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு தான் நானும் என் ஹஸ்பண்டும் போனோம். அதனால என்னோடய மைண்ட் செட்டில் வந்துட்டு ஸோ நமக்கு சும்மா சிம்பிள் வேர் தான் வாங்கணுன்ற மாதிரி வந்தேன். பட் இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தா இந்த லாங் சுடி எல்லாமே கொஞ்சம் எனக்கு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா மோஸ்ட்டாக இப்போலாம் லாங் சுடி நம்ம எங்கே பார்த்தாலுமே 1500 மேலே தான் இருக்குது. ஓரளவு பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருந்தாலே. ஆனால் இங்கே வந்து நல்லாவே இருந்தது. லாங் சுடிஸ் நிறைய மாடல், கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது. இதெல்லாம் வந்து கோஆட் செட் மாதிரி பேண்ட்டு, டாப்பு, பலோசோ பேண்ட், இதெல்லாம் 650, 750 அந்த ரேஞ்சஸில் இருந்தது. அந்தந்த ரேட் மேலே போட்டிருக்காங்க. ஸோ ரிலேட்டட் டு தட் 449, 649, 750 ஃப்ரம்னு போட்டு, பட் அதில் வந்து எல்லா ரேஞ்சஸ்லையுமே இருந்தது. இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு. பேண்ட்டு, ஷால் எல்லாமே நல்லா ஷைனிங்காக இருந்தது. அதில் வந்து ஃப்ரம் 499 போட்டிருந்தாங்க. ஸோ நானும் 500 rupeesக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு அப்படி இருந்தால் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் வந்து இது 750. 750னாவே எடுக்கலாம், நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் வந்தால் தான் என் மைண்ட் வந்து கேஷுவல் வேர் தான் வேணுன்ற மாதிரி, ஸோ வீட்டுக்கு போடுற மாதிரி எடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் போனனால இந்த மாதிரி எனக்கு டக்குன்னு எடுக்க தோணலை. நான் வந்து என் கையில் ஒரு எல்லோ கலர் வச்சுக்கல, இந்த டாப் எடுத்தேன். இது வந்து 199 தான். பட் வந்து சூப்பராக இருந்தது. டாப் கிளாத்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுவும் சைஸ் இது மட்டும்தான் கொஞ்சம் கரெக்டாக என் சைஸ் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃப்ராக்ஸ் 1000 rupeesல நல்லா கிராண்டாக இருந்தது.
இந்த இதெல்லாம் 650 போட்டிருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக தெரிஞ்சுது. ஏன்னா டிசைன்ஸுமே நல்லா இருந்த கிராண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 650 போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குன்ற மாதிரி எடுக்கலான்ற ஐடியாக்கே வந்துட்டேன். இதில் இந்த 2 ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ப்ளூ கலர் ஒன்று, இதில் எல்லோ கலர் கீழே வர டிசைன் பிடிச்சிருந்தது. மெயினாக மேலே கொஞ்சம் அந்தளவுக்கு பிடிக்கல, பட் இந்த கீழே வர இது நல்லா லுக்காக இருந்தது. ஸோ இது 2த்துல ஏதாவது ஒன்று எடுக்கலான்ற மைண்ட் செட் வரைக்கும் வந்துட்டேன். சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து எடுக்கலாம் லாஸ்ட்டில் அப்படின்னு வச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் அதை எடுக்காமே வந்துட்டோம். இது வந்து நைட் ட்ரெஸ் மாதிரி. இது ஆனால் சில நைட் ட்ரெஸ் வந்து 650 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இந்த மாதிரி செட்டாக இருக்கிறதெல்லாம் நான் வந்துட்டு 299க்கு ஒரு 2 டாப் வாங்கினேன். அதுக்கப்புறம் 199க்கு ஒரு டாப் வாங்கினேன். அதுக்கப்புறம் 2 ட்ராக் பேண்ட். இதெல்லாம் மொத்தமே நான் இவ்வளோ தான் வாங்கினேன், சும்மா எல்லாம் கேஷுவல் வேர்ஸ்மே. இதில் என்னென்னா நான் வந்து ஒரு நைட் ட்ரெஸ் வாங்கினேன். அது வந்து எனக்கு சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. அதனால் அதை ரிட்டன் கொடுக்க போய் தான் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு போனேன். ஒரு 2 டேஸ் கழித்து எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு போனேன். அதை ரிட்டன் கொடுக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரலான்ட்டு. இதுதான் ஆஃபரில் இருந்த குர்த்திஸ். 299க்கு 1+1. இந்த இதெல்லாம் 1 எடுத்தால் 1 ஃப்ரீன்ற மாதிரி 1+1 குர்த்தி. இதெல்லாம் வந்து 199 குர்த்தி. 199க்கு 1+1, 299க்கு 1+1 அப்படி. ஒரு 2 டேஸ் கிடச்சி நான் வாங்கின நைட் ட்ரெஸ் சின்னதாக இருக்குன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதிலே வேறு சைஸ் எடுத்துக்கலாம் போனேன். பட் அதோட பெரிய சைஸ் எதுவுமே இல்லை. அதனால போயிட்டு வேறு டாப் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அன்றைக்கி போகும்போது எங்கள் அத்தை கூட போனேன். அதனால சாரீ செக்ஷன் போய் சாரீ இதில் பார்க்கலாம் அப்படின்ட்டு சாரீ இதுக்கு போனோம். ஏன்னா அந்த முதல் நாளே டாப்லாம் எடுத்துட்டனால சுடிதார் ஃபுல்லாக பார்த்துட்டோன்ட்டு நெக்ஸ்ட்டு சாரீ செக்ஷன் மட்டும் போனோம். இங்கே வந்துட்டு நான் எங்கேயுமே ஆஃபர்ஸ் ஃபஸ்ட்டு போனோடனே என்ட்ரன்ஸில் வந்து ஆஃபர்ஸ் தான் போட்டிருந்தாங்க. 1+1, அதாவது 698க்கு 1 எடுத்தோன்னா 2 சாரீ அப்படின்ட்டு. இதில் எல்லாமே மிக்ஸ்டு தான் இருந்தது. சில சாரீஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி, சில சாரீஸ் நார்மலாக இருந்தது. ஸோ மிக்ஸ்டாக தான் இருந்தது இதில். ஆனால் எல்லாமே மெட்டீரியல் கிளாத்லாம் வந்து நல்லா இருக்க மாதிரி தான் எங்கள் அத்தை சொன்னாங்க. இதனால தான் எப்போவுமே சாரீஸ் வந்து பார்க்கறதுக்கு நான் எங்கள் அத்தையை கூப்பிட்டு போவேன். ஸோ அவங்க வந்துட்டு சாரீ மெட்டீரியல் நல்லா இருக்கா அப்படின்லாம் கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க. ஆனால் இப்போ எனக்கு சாரீ வாங்குகிற ஐடியா இல்லை. சரி ஓகே, புதுசாக இந்த கடையில் போட்டிருக்காங்களே, ஸோ எப்படி இருக்குது சாரீஸ்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிதுன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் 580க்கும் ஒரு சாரீ எடுத்தால் ஒன்றுன்ற மாதிரி. இந்த சாரீலாம் வந்துட்டு 520 அந்த மாதிரி இருந்துச்சு. இதுவும் 1+1 தான். ஸோ இங்கே வந்து இருக்க சாரீஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஃபுல்லாக 1+1. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதெல்லாம் நார்மல் ரேட்டில் தான் இருந்தது. இந்த சாரியோட மெட்டீரியல் அது லுக்லாம் பார்த்தோன்னே எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா வந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. வெயிலுக்கெலாம் கெட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த சாரீ ரேட் வந்து 698. இதுவும் 1+1 போட்டிருந்தோம். 1+1. ஸோ கிளாத் நல்லா இருக்கணுன்னு நான் ஒன்று எடுக்க போகிறேன். நாங்கள் அந்த சாரீலாம் வந்து வேறு மாடல். அது வந்துட்டு இந்த க்ரீன் ரெட்லாம் வந்து இது 520 அந்த 1+1ஓட சேர்ந்தது. ஸோ இது வந்து மெட்டீரியலுமே வேறு மாதிரி பிரிண்டட் டிசைன்ஸ் இருந்தது. மோஸ்ட்டாக எங்கள் அத்தை பக்கத்தில் வந்து வெயிட்லெஸ்மாக இருக்கிற சாரீஸ் தான் அவங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பார்டர் வச்சு இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிளெயின் சாரீஸே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து நல்ல கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க. இல்லை எல்லா கலர்ஸுமே மோஸ்ட்டாக நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. நாங்கள் எடுத்தது வந்து ஆரஞ்சு கலர் ஒன்றும், இந்த வயலட் கலர் ஒன்றும். இது பார்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் எங்கள் அத்தைக்கு இது பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த பார்டர் வச்சு எடுத்தாங்க. இதிலே நிறைய கலர்ஸும் இருந்தது. ப்ளூ அதெல்லாமும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சரி உள்ளே போய் சும்மா பார்க்கலாம். இப்போ சாரீ வாங்கிட்டாங்க, இருந்தாலும் ஒரு ரவுண்ட் சும்மா பார்க்கலான்ட்டு இங்கே வந்து ஒரு இடத்துல சாரீஸ் அப்படியே மொத்தமாக
போட்டு வச்சுருந்தாங்க. என்னடா இவ்வளோ சாரீஸ் போட்டு வச்சுருக்காங்க, நல்லதா என்ன சாரினே தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் கம்மி ஆஃபர் ரேட்டில் போட்டிருப்பாங்க. அதுக்கான சில சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே பார்க்கல, டேமேஜஸோடு பார்த்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த இதுக்கு போயிட்டோம். இது வந்து வீக் டே, நாங்கள் சண்டே போகும்போது கொஞ்சம் கூட்டம் இருந்தது நியூ ஷாப்பில். ஸோ இப்போ சண்டே போகும்போது கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. பட் வீக் டேயில் போனால் கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து சாரீ வந்து கொஞ்சம் ப்ளைனாக சிம்பிளாக இருக்க மாதிரி, ப்ளவுஸில் வந்து ஹெவி ஒர்க்கு அந்த மாதிரி சாரீஸ். அதுக்கப்புறம் இங்கே யூனிஃபார்ம் சாரீஸ்னு வச்சுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர்ஸில் சாரீஸ் நிறைய இருந்தது. ப்ளைனாக இருக்க மாதிரி தான், ஆனால் நிறைய கலர்ஸில் சாரீஸ் இருந்தது. எல்லாமே கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. சாரீஸும் ஆனால் ஒரே மாதிரி நிறைய மாடல் இருந்தது. போட்டிருக்கதே யூனிஃபார்ம் சாரீஸ் அப்படி தான் போட்டிருந்தாங்க. 540 இருக்குது ரேட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரே மாதிரி செட்டாக எடுக்கணும்னா இந்த மாதிரி இப்போ யூனிஃபார்ம் சாரீஸ் பார்த்து வாங்கிக்கலாம். குரூப் சாரீஸ் நிறைய இருந்தது. இதெல்லாம் நார்மல் டிசைனர் சாரீஸ் மாதிரி, இதெல்லாம் ஒரு 700-800 ரேஞ்சஸில் இருந்தது. இந்த சாரீஸும் நல்லா இருந்தது. இது ரேட் வந்து 400, 399 தான். நல்ல ஃப்ளாரல் பேட்டர்ன்ஸு, காட்டன் மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபான சாரீ. அதில் வந்து நல்ல ஸ்டோன் ஒர்க், ஃபுல் சும்மா டாட் ஸ்டோன் தான், ஆனால் சாரீ ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து வேறு. இந்த காட்டன் மாடல்ஸில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருந்தது, நிறைய கலர்ஸ். எனக்கு இன்னும் இந்த சாரீ கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு. 400, பட் அதோட லுக் வந்து அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் அதே கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தது, பார்க்க நல்லா இருக்குன்ட்டு. இந்த சாரியோட ரேட் வந்து 780. இது ஏன்னு தெரியல, கொஞ்சம் காட்டன் மாதிரி பெயிண்டிங் மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. சாரீ வந்து கொஞ்சம் நல்லா பெயிண்டிங் மாதிரி அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா பூனம் சாரீஸ் மாதிரி, அந்த மாதிரி சாரீஸ் கீழே இருக்கிறதுலாம் அதெல்லாம் பெருசாக பார்க்கல. அப்புறம் டிஸ்பிளேலையும் இந்த மாதிரி நிறைய சாரீஸ்லாம் தொங்க விட்டுருந்தாங்க. இதெல்லாமும் காட்டன் சாரீஸ் தான். சும்மா அப்படியே பார்த்துட்டே போவாங்க. அதில் ஏதாவது கலர் அழகாக இருந்தால் அதை அப்படியே வெளியில் எடுத்து பார்ப்பாங்க. இதெல்லாம் சாஃப்ட் சில்க் சாரீஸ் போட்டிருந்தாங்க. 720 போட்டு 720 சாஃப்ட் சில்க் சாரீஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்த்தேன். ஆனால் நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்டாக பார்க்கறதுக்கு வந்து நல்லா பட்டு சாரீ லுக்கில் சூப்பராகவே இருந்துச்சு சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாமே. ஸோ அதில் ஏதாவது கலர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு இப்போலாம் எனக்கு இந்த லாவெண்டர் கலர் பார்த்தாலே ரொம்ப பிடிக்குது, ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த சாரியும் நல்லா இருந்த மாதிரிச்சு. இந்த மாதிரி 2-3 பட்டு சாரீஸ் பார்க்கும்போது எனக்கு உடனே என் தங்கச்சிக்கு ஒரு சாரீ வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வந்தது. ஸோ அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு சாரீ எடுத்து கொடுக்கலாம். இந்த சில்க் சாரீ கிராண்டாக கொஞ்சம் பார்க்கும்போது ஓரளவு ஒர்த்தாக தான் தெரிஞ்சுது. சாரீஸுமே நல்லா சாஃப்டாக நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் அந்த ரேஞ்சில் பார்க்கல. அதை விட சும்மா அப்படியே பார்த்துட்டே போவோம், ஏதாவது நமக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கு வாங்கலான்னு நினச்சேன். அப்போ அப்படியே இந்த பட்டு சாரீ செக்ஷனில் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோம். காஞ்சிபுரம் பட்டு சாரீஸ் அந்த 3000க்கு 2 சாரீ அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் எனக்கு என்னவோ இந்த சாரீஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியல.
ஏன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் பழைய மாடல்ஸ் இருந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ், சுடிதார் மெட்டீரியல்ஸ் இதில் என்ன வேணால் தைக்கலாம். அந்த மாதிரி டிசைனர் மெட்டீரியல்ஸ் வந்து நிறையா இருந்தது. எனக்குமே ஒரு ப்ளவுஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ நான் அதுக்குமே ஒரு ப்ளவுஸ் இங்கே தான் வாங்கினேன். அது நான் தச்ச பிறகு அந்த சாரீ அவுட்ஃபிட் காட்டுறேன். இந்த சாரீ தான் வந்து என் சிஸ்டருக்காக பார்த்தோம். சரி இது ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்குமேன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சாரீ. ஒரு மாதிரி லுக்கே நல்லா ஷைனிங்காக கிராண்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். அப்போ எடுக்கலாமான்னு நினைக்கும்போது அவள் வந்து ரொம்ப செலக்டிவாக தான் போடுவாள். கலர்ஸ்லாம் ரொம்ப பார்த்து அவளுக்கு பிடிச்சாதான் போடுவாள். ஸோ அப்போ வந்து நம்மளாம் ஒன்று வாங்கி கொடுத்தா அது அவளுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே, கலர் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு கலர் அமுச்சு விட்டேன். அப்போ வந்து இந்த கலர்ஸ்லாம் மோஸ்ட்டாக இருக்குன்ட்டா. பீச், ஆஷ், ஏன்னா அவள் எடுக்கிறதே இந்த மாதிரி லைட் கலர்ஸ் தான் மோஸ்ட்டாக எடுப்பாள். அதனால் இந்த கலர்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லவும் எனக்கு கலர் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நம்ம ஏதாவது கலர் எடுத்து அவளுக்கு பிடிக்கலனா என்ன பண்ணேன் அப்படின்னு என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அவளுக்கு நிறைய கலர் எக்ஸாக்டாக தெரியலன்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் அப்படியெல்லாம் எடுத்து அனுப்பிச்சிட்டே இருந்தேன். சரி ஃபைனலாக வந்து அவள் ஒரு கோல்டன் சாரீ வந்து ஓகேன்னு சொன்னான். இந்த இதுலேயே கோல்டன் பேட்டர்ன் டிசைன்ஸ்லாம் இதே தான், அதில் கோல்டு கலர் வந்தது. எனக்குமே கோல்டன் சாண்டில் மிக்ஸ் தான் இருந்தது. எனக்குமே அது பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நல்லா லுக்மே இது இந்த சாரீ தான் சூப்பராக இருந்தது. சரி ஓகே இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்து அவகிட்டையும் ஓகேலாம் வாங்கிட்டேன். ஆனால் லாஸ்ட்டில் என்னாச்சுன்னா இதில் லைட்டாக சாயம் போன மாதிரி இருந்தது க்ரீன் கலரில். அப்போ அது வந்துட்டு நம்ம எப்படி வாங்குறது, அது திருப்பியும் அந்த மாதிரி சாயம் போகுமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் சரி வேறு எங்கேயா பார்த்து வாங்கிக்கலான்ட்டு வச்சுட்டேன். இதுதான் நான் வாங்கின ப்ளவுஸ் பிட்டு. திருப்பியும் கூட எனக்கு அது சாரீ விட மனசில். ஸோ திரும்பியும் இப்போ எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியும் காட்டினாங்க. வேறு எங்கேயும் ஆனால் பெருசாக இல்லை. அந்த பார்டர்லேருந்து லைட்டாக இருந்தது. அவங்க சொன்னாங்க அந்த பிரிண்ட் அந்த நூல் வந்து க்ரீன் அப்படி தெரியுது, சாயெல்லாம் போல் அப்படின்னாங்க. பட் நான் தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி வச்சுட்டேன், இன்னும் வாங்கிக்கலான்ட்டு வேறு. திருப்பி சுற்றி இங்கே நிறைய மெட்டீரியல்ஸ் இருந்தது. என் சாரீ கலருக்கு கொஞ்சம் மெட்டீரியல் கிடைக்க கஷ்டமாக தான் அது இருந்தாலும் இது கொஞ்சம் சூட் ஆகும்னு நினச்சி வாங்கியிருக்கேன். எனக்கு ஸ்டிச் பண்ணி போட்டால் தான் அது எப்படி இருக்கும் லுக்குன்னு தெரியும். நிறைய ரெடிமேட் ப்ளவுசஸ் இருந்தது. ஆனால் இங்கே ரெடிமேட் ப்ளவுஸ்லேயும் என்ன பிரச்சனை, சின்ன சைஸே கிடையாது, எல்லாமே பெரிய சைஸ் தான். அதுவும் மோஸ்ட்டாக எம்மு கூட இல்லை, எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் அப்படி தான் வச்சுருக்காங்க. ரெடிமேட்லேயும் நம்ம 32, 34 அந்த சைஸ்லாம் இருக்கிறதே ரொம்ப ரேராக இருந்தது. இந்த ப்ளவுஸ் நல்லா இருந்துச்சு, கோல்டன் கலரில் நல்லா கொஞ்சம் எல்லா சாரீக்குமே சூட் ஆகும் ஒன்று எடுக்கலாம்னு பார்த்தேன். பட் சைஸ் கிடைக்கல. சைஸ் கரெக்டாக இல்லாமல் வாங்கி யூஸே கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டமும் வச்சுருந்தாங்க. இந்த மேக்கப் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறமா தேவைப்படுற சின்ன சின்ன கிளிப்ஸு, மிரரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸு, ஹேர் பின்னு, நெயில் பாலிஷ் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாலே சும்மா ஒரு ரவுண்டு எப்போவுமே போகல, அது மாதிரி ஒரு ரவுண்ட் போயிட்டு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். இது எதுக்கு எல்லாமே காட்டுறேன்னா இந்த கடையில் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். மொத்தமே 4 ஃப்ளோர்ஸ் தான். அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு சுடிதார் அது மாதிரி இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் சாரீ இருக்குது. அந்த சாரீ இருக்கிற செக்ஷன்லேயே தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. இந்த இன்டிமேட் ஜுவல்லரிஸில் எல்லாமே இருக்குது. ஆன்டிக் ஜுவல்லரி மாதிரி இதுவுமே எல்லா ரேஞ்சஸ்லையுமே இருக்குது. சிலது பார்க்கும்போது பரவாயில்லையே நல்லா இருக்குது, ரேட் கம்மியாக இருக்குமா, சிலர் பார்க்கும்போது என்ன இவ்வளோ ரேட்டாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு. ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருந்தது இந்த ஆன்டிக்ஸ் நெக்லஸ் செட்டில். அதுக்கப்புறம் இந்த மெலிசா செயின் மாதிரி இருக்கிற மாடல்ஸ் நிறையா இருந்தது. அப்புறம் பேங்கிள்ஸு இந்த மாதிரி ஒரே செட்டில் 3 வர மாதிரி நெக்லஸ், ஆரம் அந்த மாதிரி செட்டாக வர மாதிரியும் இருந்தது.
முன்னாடிலாம் எப்போவுமே இந்த மாதிரி மாஸ்க் எதாவது பார்த்தா உடனே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஷீட் மாஸ்க் வாங்குவேன். ஆனால் இந்த டைம் என்னென்னு தெரியல, வாங்கணும் கூட தோணல, சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அத்தையும் 2-3 ப்ளவுஸ் பிட்லாம் எடுத்தாங்க. இந்த மாதிரி ஸ்டோன் பேட்சஸ் அது இல்லாமல் இருந்தது. தையலுக்கு தேவையான ஐட்டங்கள்ஸும் இருந்தது கொஞ்சம். நான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் லேஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்தது. நூல், லேஸு, ஸ்டோன்ஸ், நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த ப்ளவுஸில் தொங்க ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி இருக்குது. பட் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக கலர்ஸ் தேடினேன், நான் சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரி நிறையா கலர்ஸ்லாம் இல்லை, ஓரளவு ரொம்ப டார்க் கலர்ஸ் கொஞ்சம் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க, நிறையன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஃப்ளோர் வந்துட்டு நான் என் ஹஸ்பண்டோட போன அன்றைக்கி தான் பார்த்தேன். அங்கே வந்து எப்படின்னா இதெல்லாம் இருந்தது, சின்ன பசங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. முன்னாடிலாம் நான் எப்போவுமே கேர்ள் பேபி ட்ரெஸ்ஸஸ் தான் பார்ப்பேன், அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே இந்த மாதிரி கிட்ஸ் செக்ஷன் வாங்குகிறோமோ இல்லையோ, கிட்ஸ் செக்ஷனுக்குள்ளே போனால் எவ்வளோ க்யூட்டாக கேர்ள் பேபி ட்ரெஸ்ஸஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் நிறைய பார்த்தது பாய் பேபி ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்குன்னு தான். ஏன்னா என் தம்பி பையன் இருக்கான், ஸோ ஏதாவது பார்த்து நமக்கு டக்குன்னு பிடிச்ச மாதிரி இருந்தால் ஒன்று எடுக்கலான்னு சொல்லி பாய் பேபி ட்ரெஸ்ஸஸ் தான் நானும் என் ஹஸ்பண்டும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதனால நான் இந்த ஃபுல்லாக பாய்ஸ் ட்ரெஸ் தான் பார்த்தேன், ஒழிய கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸை பார்க்கவே இல்லை. அதே ஃபுல்லாக டாய்ஸ் செக்ஷனும் இருந்தது. ஸோ அப்படியே கொஞ்சம் டாய்ஸ் செக்ஷன், எப்போவுமே டாய்ஸ் இது ஸ்டேஷ்னரி இதெல்லாம் நம்ம வாங்க போகிறதில்ல, நமக்கு சம்மந்தமே இல்லைனாலும் அதிலெல்லாம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும். அதில் பார்க்குறது நமக்கு ஒரு இது, வாங்குகிறோம்ல செகண்டரி. இதெல்லாம் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் இருக்கா அப்படி பார்க்குறதுலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அதனால் அது சைடும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகிறோம். இது பர்த்டேக்கெலாம் டெக்கரேஷன் பண்ணுற ஐட்டம்ஸ். கேண்டில்ஸ் நிறைய வெரைட்டியில் இருந்தது. ஸோ மோஸ்ட்டாக இதெல்லாம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான், பர்த்டே இல்லை ஆனிவர்சரி எல்லாமே இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி சார்ட்ஸ்லாம் இருந்தது. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் கொஞ்சம் இருந்தது, புக்ஸு, பென்னு, பென்சில்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸு, கலர்ஸ் அதெல்லாமும் இருந்தது. அதுக்கப்புறம் 4th ஃப்ளோரில் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குதுன்னாங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குனாங்க. பட் நாங்கள் போகல, அதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு வெளியில் இங்கே வந்து ஸ்டால் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்துட்டு கேக்கு, நாங்கள் கேக் வாங்கினோம், அப்புறம் காஃபி குடித்தோம். என் ஹஸ்பண்டும் போனோடனே கேக் வாங்கிட்டு போனேன் வீட்டுக்கு. அதுக்கு நானும் எங்கள் அத்தையும் போன அன்றைக்கி ஒரு காஃபி மட்டும் குடித்தோம். சண்டேன்றனால நல்லா கூட்டமாக இருக்கும்போது இந்த மாதிரி பொம்மைலாம் வெளியில் நிற்க வச்சு எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் வீக் டேயில் போனால் பெருசாக ஒன்றும் இல்லை, ஏன்னா ஆட்களும் கம்மியாக தான் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓவரால் இந்த ஷாப்பிங் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா தான் இருந்தது. நான் பெருசாக ஷாப் பண்ணல, பட் வந்து புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்கன்னா அதில் எந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்கன்றதை பார்த்தேன். அதில் வந்துட்டு ஓரளவு அஃபோர்டபுளாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இதே மாதிரி எப்போவும் இருக்குமா, இல்லை இது ஆடி மாதம் நியூ ஷாப்புன்றனால இப்படி கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கான்னு தெரியல. பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் போகும்போது எப்படி இருக்குன்னு. உங்களுக்கும் இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.